வணக்கம், நான் உங்கள் Yeshwanth Kumar. இன்றைக்கி நம்ம சேனலில் பாவ் பாஜிக்கு தேவையான பாவ் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நிறைய பேர் நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. அங்கே கேட்ட ஒவ்வொருத்தருக்காகவும் இதை நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். பாவ் செய்கிறதுக்காக ஒரு பவுலில் 300 கிராம் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு உப்பு, 2 டீஸ்பூன் அளவு சர்க்கரை, 2 டீஸ்பூன் அளவு ஈஸ்ட் சேர்த்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி இது ஒரு முறை நம்ம கை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதன் பிறகு இது நடுவில் கொஞ்சமாக இந்த மாதிரி பார்ட்டிஷன் பிரித்து இதில் நம்ம 250 ml அளவு தண்ணி சேர்த்து மாவும் தண்ணியும் ஒன்றா கம்பைன் ஆகி டோ ஃபார்ம் ஆகிற அளவுக்கு இது ஒரு முறை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஃபார்ம் ஆகி இருக்க இந்த டோவை குறைந்தது 5லிருந்து 6 நிமிடம் நல்லா பிசையணும். அப்போ தான் நம்ம பாவ் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு இதை நல்லா பிசைஞ்சதன் பிறகு இதில் 20 கிராம் அளவு பட்டர் சேர்த்து இந்த பட்டரோ மாவோ நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு மறுபடியும் ஒரு முறை இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைந்ததன் பிறகு நம்ம கையை ஒரு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கை ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அதன் பிறகு இந்த மாவை அழகாக எடுத்து இந்த மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்து இதை மறுபடியும் இதே பவுலில் வச்சு ஒரு ஈரத்துணியோ அல்லது ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அடுத்து ஒரு 40 நிமிடம் இதை அப்படியே ரெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டோ டபுள் தி சைஸ் வந்துடுச்சு. இதை நம்ம கையை யூஸ் பண்ணி நல்லா பஞ்ச் பண்ணிக்கலாம். பஞ்ச் பண்ணதன் பிறகு இதை அழகாக கையில் எடுத்து இந்த ஷேப்புக்கு இதை கொண்டு வந்து அதே பவுலில் வச்சுருங்க. நம்ம கையை மீண்டும் ஒரு முறை நல்லா கழுவிட்டு மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதன் பிறகு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பேடாவாக இதை பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ள மாவையும் அழகாக சின்ன சின்ன பேடாவாக பிடிச்சி நம்ம கிரீஸ் பண்ணி வச்சுருக்க ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பேடாவை அரேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் கேப் விட்டு அரேஞ்ச் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிடம் கழித்து எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துடும். இந்த நேரத்தில் இது மேலே கொஞ்சமாக நம்ம மில்க் வாஷ் கொடுக்கலாம். இதுக்கு மில்க் வாஷ் கொடுக்கும்போது அதிகமாக கொடுத்துடாதீங்க. ஏன்னா நம்ம எக்ஸஸாக மேலே அப்ளை பண்ணக்கூடிய மில்க் கீழே வந்து கடைசியாக இது பேக் ஆகும்போது கருகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம பாவை 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிடம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க ஓவனில் இதை குறைந்தது 20 நிமிடம் வரைக்கும் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாவ் 180 டிகிரி செல்சியஸில் நல்லா பேக் ஆகிடுச்சு. இதை வெளியில் எடுத்து இது மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான சுலபமான நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய பாவ் ரெடி. இதை அழகாக ஒரு பிளேட்டில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான சுலபமான பாவ் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.